ஆமாம். மட்டக்களப்பு நகரத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய கிராமத்து மக்கள் 2 விதமாக கூப்பிடுவார்கள். அதாவது எழுவாங்கரை, படுவாங்கரை என்று. ஏனென்றால் இந்த நீண்ட ஒரு ஆற்றுப்படுக்கை இடையில் இந்த இரு நிலங்களையும் பிரிப்பதால் இந்த எழுவாங்கரை, படுவாங்கரை என்று அழைக்கப்படுவது வழக்கம். ஆகவே இந்த படுவாங்கரை மக்கள் என்று சொல்லப்படுகின்ற மக்கள் பெரும் துன்ப துயரங்களை சந்தித்து வந்தார்கள். அதாவது இந்த பாலம் இல்லாமல் 2 பாதைகளில் கடக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் தற்பொழுது கொக்கட்டிச்சோலை, பட்டிப்பளை பிரதேசங்களிலே வாழ்ந்து வருகின்றார்கள். ஆகவே அந்த மக்கள் போக்குவரத்துக்கு மிகவும் சிரமப்பட்டார்கள். ஆகவே நான் முதலாக பார்லமெண்டத்துக்கு சென்றவுடன் இதற்கான வேலை திட்டத்தை ஆரம்பித்தேன். அதாவது இந்த பாலம் கட்டப்பட வேண்டும் என்பது எனக்கும் தெரியும். ஏனென்றால் நான் நீண்ட காலம் படுவாங்கரையில் வாழ்ந்திருக்கின்றேன். ஆகவே அந்த மக்களின் துன்ப துயரங்கள் தெரியும் என்பபடியால் நான் நேரடியாக ஜப்பான் அரசாங்கத்திடம் கதைத்து இந்த பாலத்தை கட்டித்தரும்படி ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தேன். அதை ஏற்று அவர்கள் அந்த பாலம் கட்டுவதற்கான ஏற்பாடை தற்பொழுது செய்து வந்திருக்கின்றார்கள். இதன் பிற்பாடு நான் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கதைத்து இதற்கான காய்ச்சால் தேடுதல் நடவடிக்கையை எங்களுடைய நிதி அமைச்சர் ஜப்பானிய அரசாங்கத்துடன் மேற்கொண்டிருந்தார். ஆகவே இன்று நாங்கள் அந்த பாலத்துக்கான அடிக்கல்லை நாட்ட உள்ளோம். என்று ஒரு வரலாற்று திருப்புமுனை நாளாக நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் இந்த பாலம் கட்டப்பட்டவுடன் படுவாங்கரை மக்களின் போக்குவரத்து, பொருளாதாரம் சரி, ஒரு கப்பிரி தாய் குழந்தையை பிறகின்ற பொழுது கூட அவசரத்துக்கு கொண்டு வர முடியாத நிலை நகரத்தை நோக்கி. ஆகவே இந்த பாலம் கட்டி முடிந்த பிற்பாடு கிட்டத்தட்ட 20-30 நிமிடங்களில் நகரை அண்டி விடலாம் மக்கள். அந்த அளவுக்கு இது ஒரு நன்மை பார்க்கின்ற பாலமாக இருக்கும். ஆகவே இந்த பாலத்தை கட்டுவதற்கு எங்களுக்கு ஏற்பாடு செய்த எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கும் உண்மையிலே நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன்.